So welcome back to Karthik's Gram. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெண்டு டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் பவர் ஹவுஸ் பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல. என்ன வேணா சொல்லுங்க, மும்பை இந்தியன்ஸோட லெகசி ஹெரிட்டேஜ் அன்மேட்ச், ஒரு தனி கிங்டம் ஆப்வியஸ்லி. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் so hungry, so keen to win their maiden title. இவ்வளோ வருஷம் almost 18 years they are unable to crack the code. Lot of reasons for that, but this time they really look promising in my opinion. Lot of things to speak about. Without wasting any time, let's ask Sridhar sir and Shyam bro about your initial thoughts. Let's start with Delhi Capitals. என்ன நினைக்கிறீங்க ஸ்குவாட பத்தி? Just give me an overview so that I will give my problem 11 and discuss பண்ணோம். Delhi, father, I would say you are very unlucky when they played during the COVID. Like UAE. Actually, they were the champions. If you look at their stats, that year, I think out of 14 they won 11 or 12. The Nokia வந்து ஒரு இருக்குனாரு ஆடே முடியல அவனை. அந்த மாதிரி ஒரு resounding performance. Somehow they lost it to Mumbai, and Rohit Sharma's stroke. He just played this Jayant Yadav and broke Shikhar Dhawan, and the floodgates opened up. Other than that, they have played a lot of good cricket, and in patches. Last year also, I think they won 8 6-1 நினைக்கிறேன். அப்புறமா downhill. Somehow, I don't know how a team like DC, with a similar squad which they had last year also, how they went downhill. It was really pathetic. Other than that, if you see summer team actually in the year also very good team, but திடீர்னு நேத்திலிருந்து நியூஸ் பார்த்தானாக்கா ஸ்டார்க் இல்லைங்கிறாங்க. bowling வீக்கா தோணுது திடீர்னு suddenly. They have the bases, but like Stark is Stark. ஸ்டார்க்லாம் ஒரு பயங்கரமான மேட்ச் வின்னர். அவ்வளோ ஈஸியா யார்கர் 30 யார்கர் இறங்கினாருன்னா ரொம்ப கஷ்டம். Sir, but half the tournament he will play ன்னு சொல்றாங்களே சார். அதான் தட் இஸ் த பிக் அட்வான்டேஜ். bowling வந்து ஓரளவுக்கு பேக்கப் வச்சிருக்காங்க, பட் ஸ்டில் I would rather say that they have been slightly unlucky all along. Let us hope that this can be a good year for them. Sir, to your previous point, அந்த 2020 சொன்னீங்களா சார், எல்லாம் ஃபைன். பட் அதுக்கப்புறம் சார், did they make a mistake sir? Did Ponting and Co make a mistake with their retentions? மெகா ஆக்ஷன் வந்தப்போ I think they made a blunder sir. கொஞ்சம் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு தோணுது, because they left out some promising names. They bagged Prithvi Shaw a lot. They bagged other players like 4 பேர் அக்ஷர் பட்டேல் பேக் பண்ணாங்க, Prithvi Shaw பேக் பண்ணாங்க, and 2 more I don't remember. But then they left out big names like Shreyas Iyer விட்டாங்க. They left இவரை விட்டாங்கல்ல, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், சிம்ரான் ஹெட்மேர். அவங்க தான் சார் மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்தாங்க, ரெண்டும் கண்டினியூஸா ஃபினிஷிங்ல. சொல்லுங்க சார். இல்ல மெயினாவே அன்னைக்கு அந்த இதுல ஃபைனல்ஸ் அவங்க மிஸ் பண்ண மிஸ்டேக், பயங்கர மிஸ்டேக் என்னன்னா, எடுத்தோன்னே ஸ்டாயினிஸை வந்து நம்பர் 3 ஆட வைப்பாங்க. பும்ரா ஸ்லிப் வச்சு எடுத்துடுவான். இதெல்லாம் வந்து ஒரு பும்ரா வந்து அகைன்ஸ்ட் மிஷேல் மார்ஷ் அண்ட் ஸ்டோயினிஸ் வச்சுக்கேன், கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் கேட்ச் போகும். போல்ஸ் த டெலிவரி கிளீனா சொல்லி எடுத்துப்பாரு அவரு. ஸோ யூ ஷுட் நெவர் எக்ஸ்போஸ். அந்த மாதிரி ஆயிடுச்சு அது. அப்புறம் ஜெயந்த் யாதவ் போட்டு இவனை எடுத்தோடனே, ஷிகர் தவன் எடுத்தோடனே அப்படியே மேட்ச் அங்கேயே முடிஞ்சு போச்சு. அதில் தான் தே லாஸ்ட் இட். ஆக்சுவலி சார் மை क्वेश्चन இஸ் ரிட்டென்ஷன் கேக்குறேன். அதுக்கப்புறம் பிகாஸ் அது ரிட்டென்ஷன்ல இதுல எப்படின்னா, அந்த டேபிள்ல உட்காரும் போது இல்ல, பீப்புள் வில் கம் அப் வித் சோ மெனி திங்ஸ், ஈகோ, பர்ஸ், சோ மெனி. அண்ட் ஆல்சோ இந்த ட்ரா இருக்குல்ல, நீ ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்ப, ஒரு அடுத்த ட்ரால இவன் வருவான்னு, அதுக்குள்ள ஒருத்தன் கொத்தின்னு போயிடுவான். அது ஆல்டர்னேட் இருக்காது உனக்கு. அப்படிலாம் பைசா இருக்காது, பர்ஸ் இருக்காது. அப்படிலாம் ஒரு ஆள் வருவான், சீப்பா கிடைப்பான், ஃபிட்டின் ஆக மாட்டான். வேற வழி இல்லாம ஆக்ஷன்ல தப்பு பண்ணா ஓகே, அவங்க ரிட்டென்ஷனே தப்பு இல்ல சார். ரிட்டென்ஷன் வந்து அவங்க டேபிள் தானே சார், எல்லாமே அவங்களோட விஷ் தானே. அவங்க யார வேணா ரிட்டென் பண்ணிருக்கலாம்ல. இல்லப்பா, அன்னைக்கு அவங்க பண்ணது ரிட்டென்ஷன் கரெக்ட் தான் நான் சொல்லுவேன். அன்னைக்கு காலகட்டத்தில் நீ பார்க்கணும்பா. யுவர் டிராவல் நவ் அண்ட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் இட். இன்னைக்கு நம்ம பேசலாம். we have traveled down the road 5 years. We can say that was basically wrong or whatever it is. But அன்னைக்கு you travel back and say, you would not have said, because that would have been logical at that point of time.
இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான் வந்து. Sir, but still, anyway, Shreyas Iyer, Stoinis, Hetmeyer, big names to be dropped out. But okay, done and dusted. Let's move ahead. Shyam bro, உங்க initial thoughts சொல்லிருங்க, அப்படியே நம்ம ப்ராப்ளம் சொல்லிடுறோம். டிசி வந்து அந்த ஒரு ஒரு இத்தனை வருஷம் அந்த வரலாற்றுல வந்து ஒரு 2 சீசன் என்னவோதான் வந்து பயங்கரமா வந்து அவங்க ஒரு டஃப் கொடுத்தாரு. ஒரு சீசன் இந்த சவுத் ஆப்பிரிக்கால அந்த சீசன்ல வந்து பயங்கரமா அந்த ஒரு ஷேவாக் ஏபிடி வில்லியர்ஸோட அந்த ஒரு வேர்ல்ட் சா த கிளிம்ஸ் ஆஃப் ஏபிடி வில்லியர்ஸ். ஏபிடி வில்லியர்ஸ் முதல்ல 100 அடிச்சது வந்து டெல்லி டேர்டெவில்ஸ் ஆடிதான். அண்ட் யாரெல்லாம் டெல்லி டேர்டெவில்ஸ் இருந்தாங்களோ, திலகரத்ன தில்ஷான், ஏபிடி வில்லியர்ஸ், கௌதம் கம்பீர், வீரேந்தர் சேவாக், மார்னே மார்க்கல் அப்படிங்கிற ஜெயவர்தனே கூட ஒரு இருந்தாரு. படையம், ஜெயவர்தனே, ஆண்ட்ரே ரசல்னு சொல்லிட்டு அங்க கார்த்திக், இருந்தது எல்லாமே வந்து கார்த்திக், பெரிய பெரிய கார்த்திக், தினேஷ் டேவிட் வார்னர், கார்த்திக், டேவிட் வார்னர் எல்லாருமே வந்து அங்க அங்க ஒரு பவர் பேக்டா இருந்தாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் அந்த ஒரு ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டா கொண்டு வந்தது எப்படின்னா பாயிண்டிங் அங்க உள்ள கொஞ்சம் மேல வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அது இது பண்ணாங்க. சார் சொன்னதுலேயே வந்து அது ஜஸ்ட் ஒன் திங் ஐ லைக் டு கிளாரிஃபை என்னன்னா 2020 அந்த ஆடினா வந்து அந்த மும்பை இந்தியன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் செகண்ட் பெஸ்ட் டீம். ஆனா இவங்க 2 பேரும் மோதின போது யாரு டெல்லியும் மும்பையும் மோதின போது டெல்லி கேபிட்டல்ஸ் எல்லா டீமையும் அவுட் ரைட் அடிச்சாங்க. ஷிக்கர் தவான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வரும்போது சொல்லி வச்சு 100 ரன் அடிச்சாரு. ஆனா அவங்க அவுட் ரைட்டா வந்து லீக்ல ஃபேஸ் பண்ணும்போது சரி, குவாலிஃபைல ஃபேஸ் பண்ணும்போது சரி, they were not even giving up a fight. குவாலிஃபயர் ஆடின போது கிட்டத்தட்ட 50 ரன்ல தோக்குறாங்க. கிட்டத்தட்ட டாப் 3 பேர் டக்கு. யாரு ரஹானே டக் எடுக்கிறாரு, பிருத்விஷா டக் எடுக்கிறாரு, தவான் டக் எடுக்கிறாரு. அதனாலதான் ஃபைனல் என்ன பண்றாங்க, ஃபைனல் வந்து ஸ்டாயினிஸ் மேல அனுப்புறாங்க. ஸ்டாயினிஸ் நீ போய் ஃபேஸ் பண்ணு சொல்லி பேசுறாங்க. பால் நம்பர் 1 ட்ரென் போல்ட் உள்ள விடுறாரு, பால் காலி, முடிஞ்சது. அங்க அங்க அங்கே வந்து அந்த அந்த ஒரு அவ்வளவு பெரிய டோர்னமெண்ட் நீங்க எதெல்லாம் வந்து ஒரு ஒரு லைனப் ஆகி கொண்டு வந்தீங்க. ஆக்சுவலி நீ என்ன சொல்லுவேன், லா ஆஃப் ஆவரேஜஸ் படி ஃபைனல்ல டெல்லி ஜெயிச்சிருக்கணும். ஒரு 3 மேட்ச் 4 என்கவுண்டர் ஒரு 4 என்கவுண்டர் டீம் ஆடுறாங்கன்னா 3 என்கவுண்டர் ஒரு டீம் ஜெயிக்கணும். அட்லீஸ்ட் லா ஆஃப் ஆவரேஜஸ் should work in the opponent favor. 2019 மும்பை இந்தியா 2017 ரைசிங் புனே சூப்பர் ஜெயன்ஸுக்கு நடந்த மாதிரி 3 மேட்ச் லீக்ல ஜெயிச்சாங்க, குவாலிஃபைல ஜெயிச்சாங்க, ஃபைனல்ல தே காட் அவுட். 2019 மும்பை இந்தியன்ஸ் மூணு மேட்ச் சிஎஸ்கே ஈஸியா ஜெயிப்பாங்க. ஃபைனல்ல சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் புல்ட் இட் ஆஃப் எக்ஸப்ட் தட் ஒன் மலிங்கா பால். ஸோ லா ஆஃப் ஆவரேஜஸ் வந்து அங்க ஒர்க் பண்ண பட் அங்க லா ஆஃப் ஆவரேஜஸ் டெசிமேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டோட்டல் அந்த டீம் வந்து அப்படியே கலைச்சு போட்டு ஸ்ரேயா ஐயரை வெளில விட்டு 2018லயே லா ஆஃப் ஆவரேஜஸ் ஒர்க் ஆலையே சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச்ல. சீரியஸ்லி அந்த 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 இது ஒர்க் ஆகல, லா ஆஃப் ஆவரேஜஸ் ஒர்க் ஆகல. ஸோ லா ஆஃப் ஆவரேஜ் டெசிமேட் பண்ணி வந்து அடிச்சு தட்டிட்டு இருந்தாங்க. பட் இந்த முறை அவங்க அசம்பிள் பண்ணிருக்க டீம் கிட்டத்தட்ட வந்து பதானி நம்ம ஊருக்கார் போயிருக்கிறாரு ஆல்ரெடி. அவங்க வந்து எமிரேட்ஸ்ல அந்த டீம் வந்து கப் அடிச்சிருக்கிறாங்க. இப்போ எப்படி வந்து சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸோ எப்படி மும்பை இந்தியன்ஸ் பிரான்ச்சைஸோ கேபிட்டல்ஸ் பிரான்ச்சைஸும் அக்ராஸ் த குளோப் உங்களுக்கு வந்து ஆடுறாங்க. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஆடுறாங்க. இப்போ வந்து அங்க 100ல எடுத்திருக்கிறாங்க. ஸோ திங்க் டேங்க் மாறி இருக்கு, அப்ரோச் மாறி இருக்கு. இந்த முறை கொஞ்சம் வந்து அந்த அந்த ஒரு ஒரு மொட்டாங்க்கு எப்பவுமே வந்து ரேட்டை தூக்கிட்டு கடைசியில காலி பண்ணுவாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணாம யார் நமக்கு தேவை யார் நமக்கு தேவை இல்லைன்னு கரெக்டா பிக் பண்ணி எடுத்திருக்காங்க. பிரில்லியன்ட் பிக். வழக்கமா வந்து மும்பை வந்து அந்த ட்ரேடிங் விண்டோல கில்லின்னு சொல்லுவோம். இவங்க ட்ரேட் பண்ணி எடுத்த 2 பிளேயர் சூப்பர் கில்லிஸ். ஒன்னு வந்து டேவிட் மில்லர் எப்படியோ வளைச்சு போட்டு உள்ள தூக்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து தே பாட் இன் நிதிஷ் ராணா. ஐ திங்க் டேவிட் மில்லர் இவங்க எடுத்தாங்களா இல்ல நிதிஷ் ராணாவை ட்ரேட் பண்ணாங்க. நிதிஷ் ராணா உள்ள ட்ரேட் பண்ணி கூட்டு வந்தாங்க. டேவிட் மில்லர் ஐ திங்க் வந்து பண்ணாங்க நினைக்கிறேன். இந்த மூவ் வந்து அவங்களுக்கு ஒரு they'll do a world of good. ஏன்னா டேவிட் மில்லர் ஆப்ஷன்ல தான் எடுத்தாங்க. பட் ஆனா நிதிஷ் ராணா உள்ள ஸ்வாப் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த அந்த ஒரு அந்த ஆங்கரிங் ரோல், இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் பண்ண ஒரு ரோல் இல்ல வந்து அந்த ஒரு பண்ட் மாதிரி கொஞ்சம் மேல வந்து டேக்கிங் ஆன் அந்த பண்ண ரோல் எங்கேயோ லேக் ஆச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் நங்கூரம் போட்டு நிக்கிறதுக்கு கேஎல் ராகுல் ரெடி, பட் இந்த பக்கம் டேக் ஆன் பண்றதுக்கு ஒரு பேட்டர் வேணும்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜி பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த முறை அவங்க ஆப்ஷன் இஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர். அவங்களோட வந்து இப்போ ஸ்டார்க்கு வராரு போறாரு எது சொன்னாலும் they made sure that they pick players அந்த ஃபார்ம் அவங்க கண்டிஷன் அவங்க ஹோம்ல ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க. பாப்போம் இந்த முறை என்ன சீசன் போறாங்கன்னு, எந்த பாயிண்ட் ஆஃப் சீசன் போறாங்கன்னு. Obviously சொன்ன மாதிரி a very strong and promising squad. Hopefully they achieve their desire this time. But நான் probable 11 சொல்லிடுறேன். Please you can let me know your changes. KL ராகுல் 1 should open, Ben Duckett 2, நிதிஷ் ராணா 3, பிரைஸ்டன் ஸ்டப்ஸ் 4, டேவிட் மில்லர் 5, அஷ்டோஷ் சர்மா 6, அக்ஷர் பட்டேல் 7, விப்ராஜ் நிகம் 8, ஸ்டார்க் 9 if he doesn't play லுங்கி இங்கிடி, நட்ராஜன் 10 if he doesn't play அக்யூப் தார், 11 முகேஷ் சர்மா, 12 குல்தீப் யாதவ். This is my 12.
இது இல்லாம ஆப்ஷன்ஸ் இந்த பெஞ்சுன்னு பாத்தீங்கன்னா நிசங்கா இருக்காரு. இஃப் டக்கெட் டசன்ட் பெர்ஃபார்ம், நிசங்கா கேன் கம் இன். அபிஷேக் போரல் இருக்காரு. நிதிஷ் ராணா ஆடலனா அபிஷேக் போரல் கேன் கம் இன். அண்ட் பிருத்வி ஷா, நம்ம எல்லாரும் ரொம்ப ஹையா ரேட் பண்ணி ஒரு காலத்துல நெக்ஸ்ட் சச்சின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பிருத்வி ஷா இருக்காரு. சமீர் ரிஸ்வி, கெவின் பீட்டர்சன் ரேட்டட் him so highly லாஸ்ட் டைம். கெவின் பீட்டர்சனோட ஆப்வியஸ்லி அவரோட திங்க் டேங்க் வாஸ் வெரி கிளியர். சமீர் ரிஸ்வியும் பொட்டன்ஷியலி டேலண்டட் பிளேயர். அண்ட் கைல் ஜேமிசன் இருக்காரு. கருண் நாயர் இருக்காரு. ஸோ துஷ்மன் சமீரா இருக்காரு. அது இல்லாம பெஞ்ச் வெள்ளன்னு பாத்தீங்கன்னா சாஹில் பராக் ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க. ஹீஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் எக்ஸாக்ட்லி. who can bowl leg spin as well. மாதவ் டிவாரின்னு ஒருத்தர் இருக்காரு, ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர். அஜய் மண்டல்னு ஒருத்தர் இருக்காரு, அவருமே ஒரு ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடுவாரு. அப்புறம் திருப்புரானா விஜய், ஹீ இஸ் ஆல்சோ ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் bowling ஆல்ரவுண்டர். ஸோ குட் ஆப்ஷன்ஸ் in the bench as well. A very well packed and covered squad in my opinion. Please Sridhar sir, you can tell if you have any changes. ராணா அப்படி முதல்ல ட்ரேட் பண்ணதுனால ஐ திங்க் யூ வில் கெட் அ சான்ஸ். ஐ மீன் நீங்க ஐ அக்ரி வித் லாட் ஆஃப் யுவர் சாய்ஸஸ். தே பிளான் அஹெட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல, தட் மீன்ஸ் தே ஹேவ் திஸ் இன் தேர் மைண்ட். அண்ட் அதே மாதிரி ஐ அக்ரி வித் யூ தட் டக்கட் தான் ஆட வைப்பாங்க. ஏன்னா கேஎல் ராகுல் ஹஸ் ரெக்கமெண்டட் டக்கட் டு பி டேக்கன். ஸோ இட் லுக்ஸ் லைக் இட் இஸ் ஹிஸ் சாய்ஸ். ஸோ இப்படிதான் வரும். மோரலஸ் ஐ அக்ரி வித் யூ. இதுல வந்து ரிஸ்வி அண்ட் யூனோ எனி அதர் பேட்டர், ஏன்னா இவ்வளவு பேட்டிங் வந்துட்டு வச்சுங்களேன், ரிஸ்வி வந்து ரோல் வந்து வருமா இல்லையா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கொஸ்டினபிள் திங். அவரை வந்து இம்பாக்ட் பிளேயரா வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கேன் கோ. நட்ராஜன் நீங்க சொல்லியே, நட்ராஜன் ஃபிட்டா தான் ஆடுவார், லெவன்லயே ஆடுவார். சார் நான் பட் என்ன ஃபிட்டா சார் சொன்னது இருக்கிறாரா? நீங்க கவனிச்சீங்களா இல்லையா நீங்க சார்? நீங்க நட்டு நீங்க 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 உங்களே நட்டு சார் will play, if இல்ல நட்டு doesn't play, ஆக்யூப் தரேன்னா. ஓகே இல்ல ஓகே. ஸ்மித், ஐ மீன் கார்த்திக், இப்ப இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கணும். நட்டு ஃபிட்டா இருக்கிறாரா? நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல சொல்லுங்க, நட்டு ஃபிட்டா இருக்கிறாரா? இல்ல நட்டு உண்மையை ஃபிட்னு சொல்லுங்க. சொல்றாங்க இவங்க. பட் மேட்ச் ஃபிட்டா, see fitness is a different thing, you know. Match fit and fit is different. So I am looking at whether is match fit. You see, there's a little difference between these two. Match fit gives you for bowlers especially, it gives you a lot of, you know, credibility, because straight down if one first one correct, there is no margin for error anywhere. And especially IPL ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு டெல்லி கிரவுண்ட் சின்னது. அதனால I'm thinking that I hope that he is match fit. That's what I can say. இல்ல சார், ஏன்னா டிஎன் தமிழ்நாடுக்கு எந்த அந்த லோக்கல் மேட்ச் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் எங்கேயும் ஆடவே இல்லை. நட்டு பீன் லைக் ரொம்ப ஒரு ஆப்சென்டாவே இருக்கிறார். ஒரு ப்ராமினன்ட் ஃபிகர், ஒரு ரோஸ் டு இந்தியன் கலர்ஸ் இன் ஷார்ட் டைம். ஒரு இப்ப நம்ம எதிர்பார்க்கிறோம் வந்து இப்ப எப்ப திருப்பி கால் அப் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காலத்துல இருந்த பிளேயர் Correct, இப்போ அந்த correct. ரேடார்ல கிடையாது, செலக்ஷன் ரேடார்ல கிடையாது. ஸோ வாட் யூ திங்க்? இப்போ பதானி நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போன ஒரு ஆளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியும்ல, நீங்க சின்ஸ் யூ மூவ் வித் க்ளோஸ் சர்க்கிள்ஸ், அவர் அந்த எந்த ஃபிட்னஸுக்கு நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஃபிட்னா இப்போ நம்ம எல்லாருமே ஃபிட்டா தான் இருக்கிறோம். மேட்ச் ஃபிட் இப்போ மத்தியானம் ஒரு 2 மணி வெயில் மேட்ச் ஆடி முடிச்சுட்டு வந்துட்டு எதுவும் ஒன்னும் ஆகாம ஸ்பேர் பார்ட்ஸ்ல இருந்து பிரச்சனை இல்லாம உட்கார்ந்து பார்க்கலாம், இது ஓகே, மேட்ச் ஃபிட் ரெடியா இருக்குன்னு அர்த்தம். பட் நட்டு இல்ல எந்த அளவு ஃபிட் ஆகணும், எந்த ஒரு சோஷியல் மீடியா டேக்ல எதுவுமே ஒரு மெசேஜ் வரல எதுலையுமே இல்லதான், இஸ் வெரி லோ ப்ரொஃபைல். ஸோ அதனால ஐ திங்க் பதானி knows how to handle him also. If he is not straight away playing in the 11 means this is the reason, you know what I mean. But I hope and I sincerely feel that he is a very good bowler to be seen in the IPL, especially the over number 17 or 15 or 19. He is deadly, you know, like if he gets his Yorker in, match பயங்கர க்ளோஸ் அப் போவோம். you know. So I hope that, you know, it does well. I mean, this is what to make it very interesting. அண்ட் இஃப் கம்ஸ் கண்டிப்பா டெல்லி ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா லேர்னிங் சம்திங் ஃப்ரம் லைக் வெட்டரன் லைக் ஸ்டார்க். இப்போ ஸ்டார்க் வந்து கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் கெரியரை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆடி இருக்கிறாருன்னா, அவர் பார்க்காத இன்ஜுரி கிடையாது, ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் கிடையாது, பட் ஹி ஹஸ் கம் அப் ஆல் த வைல். அங்கே கொஞ்சமாச்சு கத்துக்கிட்டா நல்லா இருக்குமே. அந்த சூப்பர் ஓவர் ஸ்டார்க் போட்டாரு, என்ன மேட்ச் பாரு, அது கோல்டு. அது ராஜஸ்தான் ராயல்ஸ் சான்ஸே இல்லை. என்ன யார்கர்ஸ், என்ன எக்ஸிகியூஷனு, அப்படியே சும்மா இறக்கினாரு அப்படியே. பிஃபோர் பிளேயிங் தட் சூப்பர் ஓவர் ஆல்சோ லாஸ்ட் 2 overs செம்ம யார்கர்ஸ். அதெல்லாம் வேல்யூ ஃபார் மணி. எனக்கு ஐபிஎல் அந்த ஃபைனல் வந்துச்சுல, அந்த வருஷம் ஃபைனல் வந்துச்சுல,
சொல்லி வச்ச ஒரு விக்கெட் ஓவர்ல டப்புனு அந்த விக்கெட் தட்டிட்டு போகும். எல்லாம் வந்து நாங்க சேப்பாக்கில் ஒருத்தவங்க சன்ரைசர்ஸ் அப்படி அடிப்பாங்க இப்படி அடிப்பாங்க, அவங்க அடிச்சு அடி விழாது இடி விழணும் அடிச்சுட்டாங்க. ஒரு பெவிலியனுக்கு போக ஒரு சிக்னல் ஒண்ணு வரும், வேற லெவல். தட் செட் த டோன். ஒன் ஆஃப் த ஏங்க 1 நீங்க சொன்ன செகண்ட் லா ஆஃப் ஆவரேஜஸ் அங்கேயும் ஒர்க்கால. எஸ்ஆர்எச் அடி, கேகேஆர்னாலே அடி. அடி விழுந்து செம அடி விழுந்துச்சு. ஆனா It was சரி கார்த்திக், lovely to watch. Lovely to watch. That's what I'm saying. So you have to give it. சொல்லுங்க ஷாம் ப்ரோ ப்ளீஸ். ஸோ கார்த்திக், என்னோட 12 இஸ் ஐடென்டிக்கல் டு யூ. நான் வந்து 10 நிமிஷம் ப்ளே பண்ண மாட்டேன். நான் 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ ப்ராடிஜியல் டேலண்ட் எது சொன்னாலும் அந்த ஒரு 100க்கு அப்புறம் அப்படியே ஃபேட் அவுட் ஆகி போயாச்சு. அண்ட் பென் டக்கெட் இங்கிலாந்து சர்க்கியூட்லேயே வந்து பெரிய சொல்லிட்டு இருக்க பேர், உலகம் ஃபுல்லா இருக்க T20 லீக்ல வந்து மோஸ்ட் வாண்டட் நேம். ஸோ கேஎல் ராகுல் ஒரு பக்கம் நங்குரம் போட்டு ஆடுறாருன்னா, இன்னொரு பக்கம் டேக் ஆன் பண்றதுக்கு எனக்கு வந்து பென் டக்கெட் தேவை. ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அங்கேயே செட் பண்றேன். தென் கம்ஸ் ஆல் இன்க்ளூசிவ் நிதிஷ் ராணா, ஒரு ஹை கேப்பபிள் பிளேயர். இந்தியன் செலெக்ஷன் அப்படியே காணாம போயிட்டாரு. ஒரு 2027 காலப்ல வந்து அந்த ஒரு இந்த டாப் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டர் வந்து ஒரு முக்கியமான தேவை இருக்கு. ஏன்னா நம்ம அங்க ஓடி செட்டப்ல எல்லாமே ரைட்டா இருக்கும். வாட் இஃப் ஹி கெட்ஸ் அ காலப்னு ஒரு சக்சஸ்ஃபுல் ஐபிஎல்ல ஒரு திருப்பி சேஞ்சாக இருக்கலாம். ஸோ ஐ வுட் புட் நிதிஷ் ராணா at 3. தென் கம்ஸ் ஐ எம் புட்டிங் தி புரோட்டியா ஃபயர் பவர் ஆஃப் கிறிஸ்டன் சப்ஸ் அண்ட் டேவிட் மில்லர். இந்த 2 பேரையும் நான் வந்து கண்டிப்பா ஆட வைப்பேன். ஏன்னா ரெட்டை கதிரைங்கிற மாதிரி 2 பேரும் ஸ்பின்னையும் டேக் ஆன் பண்ணுவாங்க, பாஸ்ட் அடிச்சு தள்ளுவாங்க, பிரச்சனையே கிடையாது. தென் இவங்க 2 பேருக்கு அடுத்து ஐம் கோனா லைன் அப் வித் அசுதோஷ் சர்மா, தென் நம்ம அக்ஷர் பட்டேல், தென் விப்ராஜ் நிகம். ஸோ இங்க 3 அங்க 3 6 6 + 8 8 என்னோட சாலிட் 8 எனக்கு கிளீனா சீல் ஆயிருது. 9 as you said லுங்கிசானி என்கிடி போவாங்க. சின்ஸ் ஸ்டார்க் செகண்ட் ஹாஃப் Correct. ஆஃப் த ஐபிஎல் தான் வருவாங்கிறதுனால லுங்கிசானி என்கிடி போவாங்க. தட் இஸ் நம்பர் 9. 10 இஸ் குல்தீப் யாதவ். 11th ஐ வுட் சே லைக் முகேஷ் குமாரை வந்து உள்ள பிளேயிங் லெவல் ஆட வைப்பாங்கன்னு தோணுது. வித் த 12th மேனா வந்து அக்யூப் தர் who had a domestic season, கொத்தா விக்கெட் எடுத்துட்டு வந்த அக்யூப் தரை தேல் பிளேஸ் இம்பாக்ட் சபா உள்ள கொண்டு வருவாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா உள்ள இவரை கொண்டு வந்து ஏன்னா அசுதோஷ் சர்மா வந்து நம்ம போலிங் ஆப்ஷனா பண்ண முடியாது, வேற அக்யூப் தர் பியூர் பிளே போலர். ஸோ அந்த டொமஸ்டிக்ல செம்ம ஃபார்ம்ல இருந்தது, ஒரு ரெட் ஹாட் ஃபார்ம்ல ரெட் பால் இருந்தவர் கொண்டு வந்து கொஞ்சம் அந்த ஒரு கொஞ்சம் போக்கு காட்டுவாங்கன்னு சொல்றேன். வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், இந்த 12th ஆப்ஷன்ல அக்யூப்தர் இல்லைன்னா அவங்க பேட்டிங் ஹெவியா போறாங்கன்னா ஐதர் தேல் கோ வித் சாஹில் பரேக் ஆர் வித் சமீர் ரிஸ்வி. 2 பேருமே நினைச்ச பால 6 அடிக்கிற கேரக்டர்ஸ். 8 வரைக்கும் போதும் பேட்டிங் வச்சு இவங்க திருப்பி 9வது ஒரு ஆள் உள்ள ஒரு ஆள் வேணா அடிக்கிறதுக்கு வந்து இவங்க 2 பேர்ல யாரையும் பேக்கப் வச்சுக்குவாங்க. லேட்டஸ்ட் Impact சப்பா தான் வருவாங்க. இம்பாக்ட் சப்பா வருவாங்க. I think so. இம்பாக்ட் சபா தான். ஏன்னா இந்த 2 பேரும் பிரில்லியன்ட் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால், அட் வில்ல 6 அடிக்கக்கூடிய ஆட்கள் 2 பேருமே. சமீர் ரிஸ்வியும் சரி, சாஹில் பரேக்கும் சரி. Impact sub will be generally, I would say, in this squad, Natarajan, Akib Zar, then Rizvi, இவங்க 4 பேர் இருப்பாங்க டெஃபினட்டா. அதுல வந்து Yeah, bro. பேஸ்ட் ஆன் வாட் இல்ல நான் சொன்ன ப்ராப்ளம் அவன ஐ பாட் அன் ஆப்பிள் அண்ட் ஆப்பிள் வாஸ் பிராட் பை ஹிம்ன்ட்டீங்க. நானும் முழிக்கிறேன், ஓகே என்ன சேஞ்ச் சொல்லியிருக்காருன்னு பார்த்தா அதே இல்ல. we are discussing too much. We are forgetting what போத்திட்டு படுத்தா படுத்திட்டு போத்தீங்கன்னா 2வது தூங்கணும், அவ்வளவுதான். அதான் நானும் முழிக்கிறேன், என்னடா சேஞ்ச். சரி ஓகே, இதெல்லாம் கட்டிங்ல தூக்கிடணும், நோ இஷ்யூஸ். ஓகே சோ இல்ல நான் யோசிச்சேன் கைல் ஜேமிசன் உள்ள கொண்டு வரலாமான்னு யோசிச்சேன். கைல் ஜேமிசன் இந்தியா கூட அந்த ஒரு T20 ஆடின போது கைல் ஜேமிசன் உள்ள கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் ஹெவியும் ஒரு ஆப்ஷன் கிடைக்குதுன்னு யோசிச்சேன். பட் அவங்களுக்கு வந்து அந்த போலிங் இஸ் சம்திங் விச் தே நீட் டு லைட் ஆஃப் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி போகணும். இப்போ ஸ்பின்லாம் 2 ஸ்பின் அங்கேயே வந்து இருக்கு ஆல்ரவுண்டர்ஸ்லயே. உனக்கு வந்து அக்ஷர் பட்டேல் இருக்காப்ல, விப்ராஜ் நிகம் 8 ஓவர்ல ஸ்பின் வந்தாச்சு. பேஸ் இஸ் சம்திங் வேர் தே லைக் இட். அண்ட் அந்த பேஸ் கொஞ்சமாச்சு நான் வந்து கம்பேரிங் த பேஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் என்கிடி அண்ட் ஜேமிசனை பார்க்கும்போது என்கிடி இஸ் த சேஃப் பெட். ஸோ என்கிரி நான் விட்டுட்டு முகேஷ் குமார் கொஞ்சம் ஸ்விங்கு, தேவைப்பட்டா வந்து எங்க அக்யூப் தாரு அண்ட் இருக்கவே இருக்கிற எங்க சைனா மேன் குல்தீப் யாதவ், போதும் அவ்வளவுதான். யா அண்ட் நாட் டு ஃபர்கெட் லாஸ்ட் இயர் போட போறாங்க. அக்ஷர் ஆல்சோ வில் போல் நோ சூப்பரா. அண்ட் நாட் டு ஃபர்கெட் லாஸ்ட் இயர் வந்து இந்த டெத்லயும் சரி நல்ல க்ரூஷியல் ஓவர்ஸ்லாம் மோஹித் சர்மா போட்டு கொடுத்தாரு. பட் ஹி இஸ் ரிட்டையர்ட் நவ். So yeah, so that will be there is some void to be filled in the death overs. So hopefully Nattu or Stark, Ingidi, Mukesh, whoever plays deliver and give their best அப்படிங்கிறது தான். ஓகே, டெல்லி பத்தி நிறைய பேசியாச்சு. மை கொஸ்டின் இஸ், how do you rate captaincy of Akshar Patel? ஏன்னா see, Delhi is one team,
ப்ரோ ஆனா எனக்கு வந்து டெல்லி பத்தி நம்ம பேசுறப்போ ரிஷப் பண்டோட கேப்டன்சி மேல நிறைய ஃபிளாஸ் எனக்கு இருக்கு. யா ஓகே வி ஆர் நாட் பீங் ஹார்ஷ், பட் தென் த ட்ரூத் இஸ் ஹிஸ் டிசிஷன்ஸ், நிறைய டிசிஷன்ஸ் வந்து கொஸ்டின் மார்க். எஸ்பெஷலி ஒரு மேட்ச் சிஎஸ்கேவோட ஆடுறப்பலாம் வந்து ரபாடா வச்சுட்டு டாம் கரனுக்கு ஓவர் கொடுப்பாரு அண்ணன். அந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் வந்து வெரி கொஸ்டினபிள் ஃப்ரம் ரிஷப் பண்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆஃப்டர் ரிஷப் பண்ட் சேரா அக்ஷர் பட்டேலோட கேப்டன்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ளீஸ் டெல் மீ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் அக்ஷர் பட்டேல்ஸ் கேப்டன்சி கோன பீங்கிறத சொல்லிருங்க. Akshar Patel of late he has picked up quite a lot of things. He's still work in progress for him, actually speaking. But he is a very thinking cricketer. And நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து he's shown improvement every year, be it bowling, batting, whatever. BCCI also rates him very high. Even if you see Ravi Shastri, he rates him very high. You know, he was very, wild when they dropped him for the South Africa game. நீங்க பாத்தீங்கன்னாக்கா தெரிஞ்சிருக்கும். Oh, BCCI also has very high hopes. That's the reason why they gave him vice captaincy also much earlier. So அதனால he's also a work in progress and he's a very wily thinking cricketer. But you can do so many things, but team has to basically perform இல்லையா? அது ஒன்றும் இல்லை. லாஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்கன்னா அன்மேசரே அந்த கருண் யார் அடிக்கலனாக்கா இவங்க சூப்பரா ஆடிருப்பாங்களே, பைத்திய மாதிரி சண்டை போட்டு அடிச்ச மாதிரி அடிச்சு விட்டானாரு, முடிஞ்சு போச்சு கேம் அகைன்ஸ்ட் மும்பை. இல்லைன்னா அதுதான் டேர்ன் அரவுண்ட் அவங்களுக்கு. அன்னைக்கு வந்து இறங்கினாங்க டவுன் டேர்டு, அது போச்சு, அதுல வேஸ்ட் அது. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் யூ ஆர் அன்லக்கி, ஐ வுட் சே. ஸோ தட்ஸ் வாட் ஐ கேன் சே. அதுக்கும் அக்ஷர் பட்டேலுக்கும் சம்மந்தம் இல்லையே, அதான் சொல்ல வரேன். ஏன் ஓகே, ஸோ ஷாம் ப்ரோ, ஆர் டெல்லி கேபிட்டல்ஸ் குவாலிஃபைங் ஆர் நாட்? யூ சே எஸ் ஆர் யூ சே நோ? அன்பார்ச்சுனேட்லி நோ கார்த்தி. ஏன்னா இப்போ வந்து மேஜர் ஸ்ட்ரைக் பவுலர் அவரோட அன்அவைலபிலிட்டி வந்து புட்ஸ் தேர் ப்ரிப்பரேஷன் ஜியோபைடி. அண்ட் அந்த ஸ்ட்ரைக் பவுலரோட அந்த ஃபியர் ஃபேக்டரை வந்து இட் கான் பி ஈக்குவல். என்னதான் நீங்க வந்து பேட்டிங்ல ஒரு 200, 220, 230 அடிச்சாலும் போலிங்ல யூ நீட் டு ஹேவ் தட். அந்த ஒரு ஃபியர், ஓகே இவனோட 4 ஓவர் நம்ம தாண்டி போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டரை அன்பார்ச்சுனேட்லி டெல்லியில இன்வோக் பண்றதுக்கு யாருமே கிடையாது. இன் மை ஒப்பீனியன் அக்யூப் தார் இஸ் yet to be tested with white ball. தென் முகேஷ் குமார் வந்து உங்களுக்கு வந்து பேர் என்ன, இன் அண்ட் அவுட் ஆஃப் வந்து டீம் இந்தியா ரேடார்ல போயிட்டு வந்துட்டு இருக்காரு. நட்ராஜன் ஸ்ரீதர் செட் என்ன கண்டிஷன் நமக்கு தெரியல. இப்படி இருக்கு இந்த ஒன்லி இன்டர்நேஷனல் செட்டப்ல நீங்க வந்து யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் வித் லுங்கி அண்ட் அக்ஷர். அவங்க 2 பேரை நம்பி தான் நீங்க போனோம் வித் கமிங் வித் தேர் ஃபார்ம். நாட் ஈவன் குல்தீப் யாதவ் வந்து என்ன ஃபார்ம் கூட நமக்கு இன்னும் தெரியல. குல்தீப் யாதவ் கடைசியா வந்து அந்த ஒரு பாகிஸ்தான் மேட்ச் ஆனதோட சரி, அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்லயே அவர் வந்து ஆடல. ஸோ வித் போலிங் டீத் வந்து அவங்களோட சரியா ஃபயர் பவர் இல்லாததுனால ஐ வுட் சே லைக் இந்த முதல் ஹாஃப்ல வந்து ஸ்டார்ட் அன்அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அகேன்ஸ்டா போகும். ஸோ முதல் பாதியில வாங்கிறதுனால செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மள உட்கார வச்சிருவாங்க. ஸோ அதனால இந்த படம் தேராது. எப்படியும் வந்து மிடில் ஆஃப் த டேபிள்ல தான் முடிப்பாங்க, 6th 5th அந்த மாதிரி பொசிஷன்ல வந்து நிப்பாங்க இஃப் ஸ்டார்க் உள்ள வந்து வந்தாலும். ஸோ டாப் 4ல கிடையாது. நோ. சரி சார். Yeah, I don't think, because they have to stitch their bowling together, and even with Stark, they might struggle. But with Stark, ஒரு பெரிய advantage that they have a potential to win defending totals. If now that 6-7 games he is not there, means it's I don't think like they have a chance of competing and trying to qualify, because it will put a lot of pressure on the second half for them to win everything to be in the top 4. This is what my fair assessment. டெல்லி ஃபேன்ஸ் நீங்க ஆனா ஒரே பண்ணிக்காதீங்க, இவங்க 2 பேரு உங்களை சும்மா பயமுறுத்துட்டோம். பட் நான் ஹானஸ்டா சொல்றேன், தே ஹேவ் அ கன் ஸ்குவாட், ஆல் பேசஸ் கவர்ட். குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் 8 ஓவர்ஸ் சீல். அதே மாதிரி பவுலிங்ல ஸ்டார்க் செகண்ட் ஆஃப் வந்துருவாரு. ஐ பிலீவ் இன் முகேஷ் குமார் as well. நீங்களும் பிலீவ் பண்ணுங்க. ஆக்யூப் தார் இஸ் an excellent talent as well. நட்டு ஆடுவார் நம்புவோம். ஸோ ஹோப்ஃபுல்லி தேர் bowling is really solid as any bowling in this tournament. அதே மாதிரி பேட்டிங் வந்தா நம்ம எவ்வளோ டீம்ஸோட லோயர் ஆர்டர் பேட்டிங்கை கொஸ்டின் பண்றோம், பேட்டிங் நல்லா இல்லைன்னு. இந்த டீமோட மிடில் ஆர்டர் இஸ் த பெஸ்ட் இன் திஸ் டோர்னமெண்ட் இன் மை ஒப்பீனியன். ஸ்டப்ஸ், மில்லர், அஸ்டோஷ், அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம். I think Delhi's lower order or middle order batting is on par with any teams in this IPL. I really think Delhi Capitals will do wonders this season. என்ன நம்புங்க, கண்டிப்பா டெல்லி வந்து இந்த வருஷம் பயங்கரமா பண்ணுவாங்க. ஸோ ஐ எம் சேயிங் டெல்லி ஆர் குவாலிஃபைங். ஓகே, ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் டீம் பேர்லாம். மும்பை இந்தியன்ஸ். அப்படியே இருக்கு. என்னென்ன டீம் நீங்க உள்ள சொன்னீங்க சார்? கொஞ்சம் 4 டீம்ல வந்து எத்தனை டீம் சொல்லிருக்கீங்க, கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. ப்ரோ, பஞ்சாப், கொல்கட்டா,
பஞ்சாப், டெல்லி, கொல்கட்டா, டெல்லி, டெல்லி, மும்பை டெல்லி. சொல்ல போறேன். ஓகே டெல்லி. ஓகே. ஆர்சிபி கிடையாது. ஆர்சிபி கிடையாது. ஈசாலா ஃபேன்ஸ் யார் அடிக்கணும்னு பாத்துங்க. கார்த்திக் கார்த்திக் கிராம இன்ஸ்டா ஐடி இருக்கும், அவரை டார்கெட் பண்ணீங்க. ஸ்ரீதர் சார், நீங்க என்ன சொன்னது? நீங்க ஜிடி, ஆர்சிபி, பஞ்சாப். ஜிடி, ஆர்சிபி, பஞ்சாப் சொல்றேன். இனிமேல் ஒன்று சொல்ல போறேன். ஓகே கூல். நீங்க 3 கூல். நான் ஆர்சிபி, பஞ்சாப், சிஎஸ்கே. ஓகே, சோ மும்பை இந்தியன்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு ஸ்பீக் அபவுட். 5 வருஷமா இந்த கடப்பாறைக்கு கப்பு இல்ல. ரோஹித் சர்மா செங்கலா செதுக்கின டீம்னு சொல்லலாம். ஹிஸ்டரி, லெகசி, ஹெரிட்டேஜ்னு பேசினா பேசிக்கிட்டே போலாம். அவ்வளோ இருக்கு மும்பை இந்தியன்ஸ் பத்தி பேசுறதுக்கு. ஸ்கவுட்டிங், டேலண்ட் க்ரூமிங்னு பேசினாலும் பேசிக்கிட்டே போலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய டேலண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ராவா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து மும்பை ஓட அந்த அந்த ரைஸ்ல வந்து ஒரு ப்ராமினன்ட் ஒரு ஃபிகரா இருந்திருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பத்தி பேசுறப்போ உங்களோட இனிஷியல் தாட் சொல்லிருங்க 2 பேரும். அப்படியே என்னோட ப்ராப்ளம் 11 நான் சொல்லிடுறேன். மும்பை இந்தியன்ஸ் பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கதர் டீம் வான் கிடையாது, ரூல் வான் கிடையாது. அது பாருங்க, நீங்க டீமை பார்த்தாலே நம்ம அலறுவாங்க எல்லாரும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வச்சிருக்காங்க. they just have to play even just 2 foreign players and win, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அவங்கள்ட்ட இருக்கு. டெரிபிக் டீம். ஐ மீன் இந்த மும்பை இந்தியன்ஸ் வந்து இட் இஸ் a cup winning squad what they have actually, and ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம். அதுவும் இல்லாமல் குவிண்டன் டி கார்டும் எடுத்திருக்காங்க இந்த வாட்டி. ப்ளஸ் ரிக்கில்டன் இருக்காரு. செம்ம. அவங்களுக்கு வந்து எல்லாமே பேசிஸ் எல்லாம் ஃபுல்லா கவர்டு. போல்ட் கிளீனா போட்டுருவாரு போலிங்க. எல்லாம் எக்கச்சக்கமா பேட்டிங் இருக்கு. ஹர்திக் பாண்டியா வேற 2 கப் அடிச்சுட்டு அவர் ஜாலியா வருவாரு. ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர் டு டாக். ஐ ஆம் பெட்டிங் பிக் ஆன் மும்பை இந்தியன்ஸ். கேம்ப்ரோ, நான் என்னோட ப்ராப்ளம் 11 சொல்றேன். சொல்லிட்டு அப்படியே உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கறேன். நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மை ப்ராப்ளம் 11 இஸ் ரோஹித் சர்மா 1, குவிண்டன் டி காக் 2, திலக் வர்மா 3, சூரியகுமார் யாதவ் 4, ஹர்திக் பாண்டியா 5, வில் ஜாக்ஸ் ஆர் ஷெர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் 6, நமன்தீர் 7, மிச்சல் சாண்ட்னர் 8, ட்ரெண்ட் போல்ட் 9, ஜஸ்பிரீத் பும்ரா 10, தீபக் சர் 11, மார்க்கண்டே 12. அப்படி இல்லைனா இஃப் யூ வாண்ட் யூ கேன் பிளே தாக்கூர், அஸ்வினி குமார் ஆர் இசார் இஸ் அ வெரி ப்ராமிசிங் டேலண்ட் அஸ் வெல். ஸோ இசார் கூட நீங்க ஆடலாம். And options in the bench, Corbin Bosch, excellent promise as well. Ryan Rickelton, like to like for Quinton de Kock. Robin Mins irkaru. And you also have Allah Ghasanfar, or overseas player drop and you can play Allah Ghasanfar. Danish Malewar, he is an excellent batter. He has contributed a lot domestic club. Atharva Ankolekar, left arm spinner, batting all-rounder. Mayank Rawat, he is also an all-rounder, off spinner. Raghu Sharma, or leg spinner. Raj Bava, a pace bowling all-rounder. So நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த பெஞ்ச் அஸ் வெல். 11 பத்தி சொல்லிருங்க ஷாம் ப்ரோ. அதுக்கு முன்னாடி ஆல்சோ டெல் மீ அபவுட் வை இஸ் மும்பை இந்தியன்ஸ் நாட் ஏபிள் டு கிராக் த கோட் ஃபார் த லாஸ்ட் 5 years? இஸ் இட் ஹர்திக்ஸ் கேப்டன்சி ஆர் வாட் இஸ் கோயிங் ராங்கிறதையும் சொல்லிருங்க along with your changes in the 11. See, as Paltan, who has been supporting Mumbai Indians from 2008, அந்த 2020 இஸ் இட் அந்த ஒரு பினக்கல் இயர். அந்த பேக் டு பேக் சீசன் பினக்கல் இயர். 2020 ஸ்குவாடை வந்து உங்களுக்கு வந்து யூ கேன் புட் இட் ஆன் பார் வித் தி 2000 ஆஸ்திரேலியா ஓடிஐ ஸ்குவாட் வித் 1975 அந்த வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ ஸ்குவாடை விட சொல்லலாம். ஏன்னா எனி கிவன் டீம் எந்த டீமை வச்சாலும் அடிப்பாங்க. அந்த டீமோட ஆப்போனண்டா நீ எந்த டீமை வச்சாலும் அடிப்பாங்க. கீழே அடிக்கிற பவரா இருந்தாலும் சரி, பேஸா இருந்தாலும் சரி, ஸ்பின்னா இருந்தாலும் சரி, ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆனாலும் சரி, they had all the bases stick covered, done the set. What happened in 2020? 2021 mid of the season வந்து ஐபிஎல் வந்து இங்க பாதி அப்புறம் அங்க பாதின்னு சொல்லி போச்சு. இங்க பாதி கொஞ்சம் அவங்களோட அந்த ஒரு டோர்னமெண்ட் கொஞ்சம் அப்படி இப்படி மாதிரி இருந்துச்சு. தே ஃபாட் க்ளோஸ் கேம்ஸ். அந்த சிஎஸ்கேவோட அந்த டெல்லியில 200+ சேஸ், அது அந்த சீசன் தான் வந்துச்சு. பட் ஒன்ஸ் ஆஃப்டர் the juggernaut வந்து ஒன்ஸ் அங்க போய் உடஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி அந்த ரீபில்டிங் ஃபேஸ், அந்த மெகா ஆக்ஷன்ல வந்து அந்த ரீபில்டிங் டுக் a lot of toil on them because அவங்களோட பிளேயர்ஸ்லாம் வந்து வெளியில வந்து போய் வந்து ரொம்ப இதோ பண்ணாங்க. திருப்பி அந்த கோரை செட் பண்ணது கஷ்டமா இருந்துச்சு. அவங்க கோர்ல வந்து ரோஹித் இருந்தாரு, சூர்யா இருந்தாரு, ஜஸ்பிரீத் பும்ரா இருந்தாலும் they lacked a big match player. They lacked someone who can rise up to the occasion. ஒரு big match player like லசித் மலிங்கா, ஒரு மிச்சல் ஜான்சன், ஒரு மிச்சல் மெக்லானகன், ஒரு கைரன் பொல்லார்ட், ஒரு லசித் மலிங்கா, இந்த மாதிரி ஒரு பிக் மேட்ச் பிளேயரை வந்து they started missing it. ஸோ அந்த மிஸ் ஆனதுனால தான் வந்து 2022ல வந்து ஒரு 10th பிளேஸ் போனாங்க. 2023
they went all around and pulled in Hardik Pandya திருப்பி பேக் இன் உள்ள வந்தாங்க. டீம்ஸுக்கு வெளியில உள்ள கேம்குள்ள கிரவுண்டுக்குள்ள இல்லாம கிரவுண்டுக்கு வெளியிலயும் பிரச்சனை. தென் ஃபேன்ஸ் கொஞ்சம் ஸ்பிட் ஆனாங்க. தென் அதுக்கு போன சீசன் வாஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர். போன இந்த ஒரு 2024 அந்த 2023 டு அந்த 2024 அந்த இதுல பார்க்கும்போது போன சீசன் வாஸ் they had a tad better team. அந்த ஒரு பெட்டர் அவுட்டிங்கா வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. 2023 ஐ திங்க் they went to play off. 2023 வந்து அவங்க பிளே ஆஃப் போனாங்க. அடுத்து 2024ல வந்து மரணாடி. இப்போ 2025 வந்து பிளே ஆஃப்ஸ் வந்து மறுபடியும் போனாங்க. இந்த முறை அவங்க வந்து வை தே ஆர் தட் ஸ்மார்ட் பிரெயின்ஸ் இந்த ஐபிஎல் ட்ரேட்ல எப்படி கொண்டு வந்தாங்கன்னா தே வெண்ட் அஹெட் அண்ட் டிட் சம் ட்ரேட்ஸ். ஷர்துல் தாக்கர் உள்ள கொண்டு வந்தது. ஏன்னா எப்போ வந்து தீபக் காலை பிடிச்சிட்டு உட்காந்துக்குவான்னு தெரியாது. ஸோ லைக் டு லைக்கா எனக்கு வந்து அதே மாதிரி போலிங் போடுறது மிலிட்ரி மீடியம் போலிங் போடுறது டில்லி டாலி பேஸ்ல போடுற ஒரு போலர் தேவை. ஸோ தே வெண்ட் அண்ட் பாட் ஷர்துல் தாக்கூர் உள்ள ஸ்வாப் பண்ணி எடுத்தாங்க. உங்களுக்கு வந்து அர்ஜுன் டெண்டுல்கரை வந்து வெளியே விட்டு அர்ஜுன் டெண்டுல்கரை வெளில விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. தென் இன்னொரு பக்கம் வந்து குஜராத் தாரை வாக்குறான்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது டைட்டன்ஸ்ல. குஜராத் தாரை வார்த்தல் அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம்ல மறுபடியும் ஒரு தாரை வார்த்துட்டு ஐ திங்க் த ட்ரேட் வாஸ் லைக் தே வாண்டட் ஈவன் வாஷிங்டன் சுந்தர் ஃபார் இட். அவங்க வந்து வாஷிங்டன் சுந்தரையும் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. எனக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும், 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஒரு லெஃப்ட் ஏதோ வேணும்னாங்க. பட் அவங்க வந்து கொஞ்சம் சூதானமா இருந்ததுனால ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட மட்டும் அமைச்சிட்டாங்க. ஏன்னா ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் அந்த டைம்ல முட்டையை அடிச்சிட்டு இருந்தாரு. சரி பரவாயில்ல, நீ என்னுடைய வந்து பேர் என்ன என்னுடைய பெனிஃபிட்ஸ் இல்லை, நீ என்னுடைய லாஸ் அப்படின்னு அமைச்சாங்க. பட் அதுக்கப்புறம் தான் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் தேடிட்டு இருந்த ஃபார்ம் எங்கேயோ கண்டுபிடிச்சாரு. எஸ்ஐடி டுல போய் அந்த ஃபார்மை கண்டுபிடிச்சிட்டு வந்தாரு. கிடைக்கிற சான்ஸ் தான் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த ட்ரேட் வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ திஸ் டைம் தே வாண்ட் தட் அந்த ஃபினிஷிங் பவர், அந்த கெரிபியன் டச்சோட அந்த ஃபினிஷிங் பவரை தே ஹவ் லைன்ட் அப் பர்ஃபெக்ட்லி. ஸோ ஐ திங்க் இந்த சீசன் வந்து அந்த பிளே ஆஃப் தாண்டி அந்த ஒரு இது பிரேக் பண்ண சீசனா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ என்னுடைய 12 இஸ் பிரிட்டி மச் த சேம் ஆஸ் யோர்ஸ். என்னோட வியர்ட் தாட் கூட ஒன்று இருக்கு. வில் ஜாக்ஸ் ஓப்பனிங்கா வச்சுட்டு ராபின் மின்ஸ், சரி உன்னோட 11 அந்த 12ஓட தான் என்னோட ஐடென்டிக்கலா போவான். பட் கொஞ்சம் ஒரு சேஞ்ச், கொஞ்சம் ஒரு கோக்கியா திங்க் பண்ணலாம். என்ன பண்ணுவேன்னா வில் ஜாக்ஸ் உங்களுக்கு வந்து கீழே ஆடிட்டு இருக்கிறாரு. இங்கிலாந்துக்கு சூப்பரா பண்ணாரு இந்த வேர்ல்டு கப்ல. ஒரு மேன் ஆஃப் த சீரீஸ் ஆல்மோஸ்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. இங்கிலாந்து ஃபைனல் ஆடி இருக்கும் பட்சத்தில் அவர் தான் மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டே வாங்கியிருப்பாரு பேட் வித் அண்ட் பால் விட. அவரை நான் வந்து விட மாட்டேன். சொன்னேன் என்ன பண்ணுவேன்னா வில் ஜாக்ஸை தூக்கி கொண்டு வந்து மறுபடியும் ஓப்பனிங் வர வச்சு ராபின் மின்ஸை உள்ள கொண்டு வர பார்ப்பேன். ஏன்னா ராபின் மின்ஸ் இஸ் கமிங் பேக் ஃப்ரம் அ கிரேட் ஸ்மார்ட் சீசன். அந்த ஜார்க்கண்ட் டீம்ல ஆனது எல்லா டீமும் பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மேட்ச் அடிச்சு கொடுத்து ஜெயிச்சாங்க. இஷான் கிஷன் ஒரு மேட்ச் அடிச்சு ஜெயிச்சாரு, அனுகுல் ராய் ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்து ஜெயிச்சாரு, தென் வந்து ராபின் மின்ஸ் ஒரு மேட்ச் அடிச்சாரு. இந்த மாதிரி எல்லாம் வர்றவங்க எல்லாம் கதோட்கச்சனா அடிச்சு முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ ராபின் மின்ஸ் நான் உள்ள கொஞ்சம் பிளே பண்ண வச்சுட்டு வில் ஜாக்ஸ் ஒரு ஃபாரினர், தென் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் இன்னொரு ஃபாரினர், தென் ஆப்வியஸ்லி சாண்டா கூட வந்து போல்ட். இந்த 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 இப்படி நான் லைன் அப் செட் பண்ண பார்ப்பேன். ஸோ ஐ ஓப்பன் வித் ரோஹித் அண்ட் வில் ஜாக்ஸ் as ஐடியல் திங். ரோஹித் அண்ட் வில் ஜாக்ஸ், 1 down திலக், 2 down வந்து சூரியகுமார் யாதவ், which is my top 4 sealed off. அதுக்கப்புறம் 5, 6, 7, 8 நீ சொல்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா, தென் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட், நமன்திர், மிச்சல் சாண்ட்னர். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் ஃபுல்லாவே எனக்கு கீழே வந்துருது. தென் 9 I'll play Trent Bolt obviously. 10 is ஜஸ்பிரீத் பும்ரா. 11 is obviously வந்து இப்போ தீபக் சாகர் தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. தீபக் சாகர் சப்போஸ் இன்ஜுரி ஆகும் பட்சத்தில் அஸ்வினி குமார், இவங்க வந்து இந்த 11ல போவாங்க. 12th ஆப்வியஸ்லி நீ சொல்ற மாதிரி வந்து மயங்க் மார்க்கெண்டே வருவாங்க. இஃப் இட் இஸ் ஸ்லோ பிச் லக்னோ மாதிரி ரேங்க் டேனர் வரும் பட்சத்தில் போல்ட்டை தூக்கிட்டு போல்ட்டுக்கு பதிலாக கசன்ஃபரை உள்ள வச்சு they can also play Ashwini Kumar, who is a like to like left arm pacer. So அந்த பேசர் வச்சு கசன்ஃபரை உள்ளே கொண்டு வருவாங்க. கசன்ஃபர் இஸ் ஆல்சோ மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் ஆன் சேம் லீக் லைக் நம்ம நூர் அஹமத் மாதிரி. ஸோ ஸ்பின் இருக்கா, ஸ்பின் என்கிட்ட இருக்கு, பேஸ் இருக்கா, பேஸ் என்கிட்ட இருக்கு, பேட்டிங் இருக்கா, பேட்டிங் இருக்கு, கீப்பர் பேட்டர் இருக்கா, பேட்டர் இருக்கு, எல்லாமே இருக்க மாதிரி இருக்கு. ஹோப்ஃபுல்லி 6வது கப் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எல்லாம் இருக்குப்பா, ஆனா கேரன் பொலார்ட் இல்லையப்பா, ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி சரியில்லையப்பா அப்படின்னு ஏகப்பட்ட மும்பை ஃபேன்ஸ் வருத்தப்படுறாங்க. இல்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் மாதிரி கைரன் பொலார்ட் அதே ஹைட்டு, ஷெர்ஃபேன் அதே ஹைட்டு, பேசாம ஷெர்ஃபேன் ஜெர்சியை போட்டு கைரன் பொலார்ட் லெஃப்ட் ஹேண்ட் அடிச்சா கூட he can win the game. Still MLC ல வந்து still he won trophies for Mumbai. இன்னமும் நம்ம பேச இந்த டைம் MLC, of course the standard of cricket varies, but still he has a power in it.
ஒரு ஒரு வயசான பொலாட் ஸ்டில் பொலாட். அந்த ஒரு ஃபயர் பவர் இருக்கு. ஸோ அந்த ஒரு பிக் மேட்சுக்கு யார் ரைஸ் ஆறாங்க தான் மேட்டர் நான் பாக்குறேன் கார்த்திக். ஸ்ரீதர் சார், ஷெஃபின் ருதர்ஃபோர்ட் பத்தி பேசுறப்போ சார், லாஸ்ட் டைம் வைஷாக் விஜயகுமார் வந்து அவர் கிளியரா எக்ஸ்போஸ் பண்ணி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் யாக்கர் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டஸ் ஹி ஸ்டில் ஹேவ் தட் வீக்னஸ் ஆர் வாட் யூ திங்க் அபவுட் ஷெஃபின் ருதர்ஃபோர்ட் சார்? Yeah, that's what I was about to tell this. Rutherford basically they'll use him as an impact player only. You just see because அவங்களுக்கு இருக்கிற அவருக்கு பேட்டிங் வராது. ஏன்னா இவங்க சூரியகுமார் வான்கட்டை எல்லாம் ஃபுல்லா ஆடுவார் சார். அவரு எல்லாம் ஃபுல் 360 சான்ஸே கிடையாது ஆடுறதுக்கு உங்களுக்கு. ஸோ உனக்கு வந்து he can be only a impact player. அவரு வரவே வராது. நான் சொல்றேன் உங்களுக்கு பாருங்க, இவங்க பேட்டிங்கு வரவே வராது. திஸ் இஸ் மை ஹானஸ்ட் அசஸ்மெண்ட். அதே மாதிரி அவங்க வந்து மோஸ்ட் லைக்லி தே வில் பிளே சாண்டனர் பிகாஸ் இன் மும்பை ஸ்லோவா போகணும், அவர் நல்லா போடுவாரு. அதனால மும்பைல வந்து அவர் போல்ட் வந்து நான் சொல்றேன், ஒன் செகண்ட் சொல்றேன், போல்ட் அவங்க வந்து தே ஹவ் நெவர் டிராப்ட் போல்ட். யூ டேக் எம்ஐ, யூ கோ ஆன் தி see the statistics, even the peak of summer when they played in Chennai, பால் எப்படி போல நேரா வரும். They have never dropped because Bolt is one bowler who will always take wickets in the first over. Be it 50 overs, test match or T20, whatever format you see, I always switch on and try to watch the first over of Bolt because he's a very canny bowler. Any batsman இல்ல அவர் பயங்கர ஃபுல் பண்ணுவாரு. அவர் will come with a plan and he will execute it in such a manner. அவர் ஃபீல்டு பாருங்க, இப்படி பாரு, அப்படி இங்க பாரு, கரெக்டா வச்சு எடுப்பாரு. அதாவது போல்ட் வந்து நீங்க வந்து இதே பண்ணாதீங்க, ரூல் பண்ணவே பண்ணாதீங்க. இஸ் a very good bowler. They will never drop Bolt. If he is there in the squad, he will be playing in the 11. I am telling you, not even impact player. This is my honest assessment. But Mumbai வந்து is a competing squad சார். இது there is no doubt about it. கார்த்திக் நீங்க சொல்ற மாதிரி அந்த கேப்டன்சில சம் ஈகோ இஷ்யூஸ் வர சான்ஸ் தவிர டெஃபினெட்லி they will play together தான் தோணுது இப்படி பார்த்தாக்க. அட்லீஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் ரிசல்ட் மட்டுமா தான் ஒரே சான்ஸ். பட் மும்பை டெல்லியோ இனிஷியல் மேட்ச் தான் பண்ணுவாங்க. அவங்க புது போலாம் ஆட வைப்பாங்க, ஒரு ஜாலியாக ஆடுவாங்க. அப்புறமா சூடு பிடிக்கும் அவங்களுக்கு. முதல்ல பும்ரா நான் ஆடலையும் பாரு, 4 மேட்ச்சு ரெஸ்ட் எடுக்கிறேன் பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அவங்க தமாஷு. அது ஏன்னு புரியல அது. ஸோ these are all the things which we need to watch out. Hardik Pandya, I think is a bond leader actually, but he's a very good leader with youngsters. His problem is with a lot of heavyweights, how he is going to basically handle these people, because these people also very experienced people irukangala. You have to gel well. So இதெல்லாம் small factors in the large scheme of things it will not affect நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி கப் வின்னிங் ஸ்குவாட் இது எம்ஐ. என்னோட ஹானஸ்ட் அசஸ்மெண்ட் இது. தப்பா எடுத்துக்காதீங்க. பட் டெஃபினட்டா they have it in the squad to win this cup this year. எம்ஐ such strong side. அதுதான் சொல்ல முடியும். ஓகே ஷாம் ப்ரோ, ஹர்திக் பாண்டியாவோட லீடர்ஷிப் பத்தி பேசுறப்போ, கேப்டன்சி அண்ட் ஸ்டஃப் பத்தி பேசுறப்போ, இந்த சீசன் வந்து ஆக்சுவலி இப்போ நம்ம ஃபுல் ஸ்கெடியூல் இல்ல, ஸோ அதனால ஃபுல் ஸ்கெடியூல் பத்தி பேச முடியாது. பட் தென் ஹவு டு யூ திங்க் ஹி வில் ரொட்டேட் இன் வான்கடே அண்ட் கோயிங் அதர் கிரவுண்ட்ஸையும் சரி, மற்ற கிரவுண்ட்ஸ்லயும் வந்து சொல்லுங்க சார். ஒரே ஒரு பாயிண்ட் விட்டாங்க. எப்பட்டா தெரிஞ்ச சம் வீக்னஸ் இன் திஸ் மும்பை லைன் அப். their spin department depending only on Santner. This is their only weakness. ஸோ இன் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ல வந்து இவங்க வந்து இவங்க நல்லா பேட்டிங் ஆடுவாங்க, நல்லா போலிங் போடுவாங்களாங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அது அது ஒரு ஃபேக்டர் தே ஹாவ் டு கீப் இன் மைண்ட். ஐ நோ தட் தே நோ திஸ், பட் ஆன் பேப்பர் இஃப் யூ சி Santner is the only good spin option they have. That is the only minus point, if at all, if you ask me. See, ஹர்திக் பாண்டியா சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் கீழே வச்சு வந்து வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி.
அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு, விச் இஸ் a வெரி குட் ஃபேக்ட். அதுதான் வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல வந்து நடந்துச்சு. பட் இங்க வந்து when you have an ensemble cast, ஒரு மஹேலா ஜெயவர்தனே, ஒரு லசித் மலிங்கா, ஒரு கைரன் பொல்லான்னு ஒரு வெட்டரன்ஸ் இருக்கிற திங்க் டேங்க், அண்ட் அந்த வெட்டரன்ஸ் மட்டும் இல்லாம கீழே வந்து 2 வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் வின் பண்ண கேப்டன்ஸ் உன் பிளேயிங் லெவன்ல இருக்காங்க. ஒரு வேர்ல்டு கப் ரன்னர் அப் டீமை லீட் பண்ண கேப்டனும் உன் டீம்ல இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது யூ ஹாவ் லாட் ஆஃப் திங்கிங் பிரெயின்ஸ் டு டு கன்சல்ட். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இந்த டூ மெனி குக்ஸ் கேன் ஸ்பாயில் த பிராத்னு சொல்ற மாதிரி மும்பைக்கு வந்து நடக்கிறது என்னன்னா, டூ மெனி பீப்புள் குக்கிங் இட். அது நிறைய வந்து உள்ள வந்ததுனால தான் தட் காஸ் தட் உன்னோட நீங்க சொன்ன அந்த டிபாக்கில வந்து நடந்துச்சு நான் பார்க்க போறேன். இப்போ வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு அதர் டோர்னமெண்ட் கிரவுண்டு போகும்போது வாட் கைண்ட் ஆஃப் லைன் அப் தே செட், வாட் கைண்ட் ஆஃப் bowlers they taking into it, what kind of batting order they keep it. ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி இடத்துக்கு போறோமா, நல்ல பிளேஸ் ஆஃப் ஸ்பின்னை வந்து உனக்கு லைன் அப்ல எடுத்து வச்சிருக்கணும். லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, இந்த நமன்தீர்லாம் வந்து ஓப்பனிங் பண்ண வச்சாங்க, எங்க லக்னோல போய் ஓப்பன் பண்ண வச்சாங்க. அண்ட் வாட் ஹேப்பன், அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன ஆச்சு, லாஸ்ட் மேட்ச் பை அரௌண்ட் லைக் 6 ரன்ஸோ 8 ரன்ஸோ தான். உனக்கு இந்த டாப் ஆர்டர்ல வந்து நமன்தீர் ஒரு பஞ்சாபுக்கு டாப் ஆர்டர் பேட்டர் ஆடுறாரு போறாரு, அங்க அது வேற. பட் மும்பைல உங்க என்ன ரோல், மும்பை இந்தியன்ஸ்ல உங்க என்ன ரோல், கீழே வந்து நீ ஆடுற ஒரு ஆளு. ஸோ அப்படி இருக்க போது டக்குன்னு வந்து இல்ல இவனை நான் மேல ப்ரொமோட் பண்ணி பாக்குறேன், அந்த இது எடுப்பாங்க பத்தியா, லைக் அந்த பிளைண்ட் ரிஸ்க் எடுப்பாங்க பத்தியா, அந்த மாதிரி பிளைண்ட் ரிஸ்க் அந்த ஒரு விஷயம் எடுத்ததுனால தான் அந்த அந்த டெபக்கில் வந்து ஆச்சு. இன்னும் கரெக்டா சொல்ல போனா ஹர்திக் பாண்டியா வந்து 2024 சீசன்ல வந்து குஜராத் டைட்டன்ஸோட மேட்ச், அகமதாபாத்ல மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கும் சேஸ். சாய் கிஷோரும் ரஷித் கானும் போட ஆரம்பிப்பாங்க. அப்போ டிம் டேவிட் ஹூ இஸ் லைக் ஹேவிங் அ வீக்னஸ் ஃபார் ஸ்பின், அவரை வந்து ப்ரொமோட் பண்ணி வந்து ஆட வைப்பாரு. ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் வருவாரு. நான் என்ன யோசிப்பேன், திங்க் டேங்க, சி ஐ ஹவ் பிளேட் போத் சாய் கிஷோர் அண்ட் ரஷித் கான் zillion times as a நெட்ஸ் பிளேயர் இன் அகமதாபாத். இந்த 2022 and 2023 சீசன் 2 சீசன் அங்கதான் வந்து கேப்டன் பண்ண என் டீம்ல ஆன பிளேயர்ஸ் தான். ஸோ இவங்களோட எல்லா வேரியேஷன், எல்லா பால், எல்லா மேட்ச் சிமுலேஷன் எல்லாமே ஆடி இருப்பாங்க. டிம் டேவிட கீழே வச்சுக்கிட்டு இனி இரு ஐ கோன் டேக் ஆன் அப்படின்னு சொல்லி அங்க போய் நான் சாய் கிஷோரையும் நான் வந்து ரஷீத் கான் டேக் ஆன் பண்ணியிருப்பேன். ஆனா அங்க என்ன இருக்கும், அந்த நல்ல ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண அந்த சேஸ் டக்குன்னு டிம் டேவிட் விட்டும் போது, டிம் டேவிட் தடவி அந்த ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கும் போது வின்னிங் பொசிஷன்ல இருந்து அப்படியே வந்து மேட்சை வந்து கவுத்திடுவாங்க. ஸோ யூ சி யூ ஆஸ் அ கேப்டன் யூ ஹாவ் டு ஹேவ் த திங்கிங் ஹேட். இப்போ நம்ம இப்போ வெளில அனலிஸ்ட் சொல்லும் போது என்ன, எனக்கு இந்த இவனோட நல்லா மேட்ச் அப் இருக்கு, ஐ கோன் டேக் ஆன். எப்படி வந்து எம்எஸ் தோனி, முத்தையா முரளிதரன் சென்னை நெட்ஸ்ல நிறைய ஃபேஸ் பண்ணதுனால ஓகே மிடில் ஓவர் வான்கேடே டியூ வந்துடும், போலிங் பண்றது கஷ்டமா இருக்கும், அவங்க என்ன போட்டாலும் என்னால் டேக் ஆன் பண்ண முடியும், தைரியமா 2011 அந்த ரிஸ்க் எடுத்ததுனால தான் அந்த ரிஸ்கை வந்து எடுத்ததுனால தான் வி ஹேட் தட் கப். ஸோ அந்த மாதிரி ஹீ ஷுட் ஹவ் டேக்கன் ப்ரோஆக்டிவ் லீடர்ஷிப், இந்த ப்ரோஆக்டிவ் தாட் இருக்கும், விச் இஸ் சம்திங் தட் ஹார்திக் பாண்டியா லேக்ஸ். அவர் இனிமே வந்து அந்த கேலிப்சோ ஸ்டைல்ல நான் வந்து வெஸ்ட் இண்டியன் அப்படிங்கிற மாதிரி போனோம் அப்படின்னா, சாரி பாஸ், திஸ் இஸ் நாட் குஜராத் டைட்டன்ஸ் ஆர் திஸ் நாட் வெஸ்ட் இண்டியா, திஸ் இஸ் மும்பை இந்தியன்ஸ் who have the legacy of winning trophies across the world, across the leagues, no matter what. ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த வருஷம் வந்து they're going for the 100லயும் வந்து டீமை வாங்கியிருக்கிறாங்க. ஐ வுட் சே லைக் இங்க அந்த ஒரு விக்டரியை கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த லெகசியை வந்து டேக் ஆன் பண்ற ஒரு லீட் ஃபார்வர்ட் பண்ற ஒரு ஒரு ஆளை நான் பார்ப்போமே தவிர, இல்லைன்னா சொல்லவே சி தே ஆர் ஒன் மேனேஜ்மெண்ட் ஹூ ஆர் ரூத்லெஸ் when they come to taking any decision. தேவைப்பட்டா அடுத்த சீசன் அதிகம் பண்ணி நீ உட்கார வச்சு நான் சூரியகுமார் யாதவ் வச்சு ஆடிக்கிறேன், சூரியகுமார் கேப்டன் பண்ண கூட சொல்லலாம்னு சொல்லுவாங்க. இல்ல ஜஸ்பிரீத் பும்ரா வந்து இஃப் ஜஸ்பிரீத் பும்ரா ஷோஸ் அப் மோர், இல்லை நான் ஜஸ்பிரீத் பும்ரா ஆடணும், பிகாஸ் ஃபார் தெம் த வின் மேட்டர்ஸ் த மோஸ்ட். அந்த எமோஷன் சென்டிமெண்ட் எதுவுமே அவங்களுக்கு வந்து இட் டசன்ட் கம் அட் ஆல், அவங்களுக்கு இந்த மாதிரி வருவாங்க. ஸோ யா மும்பை இந்தியன்ஸ் தே லுக் வெரி சாலிட். ஸ்ரீதர் சார் தான் கொஞ்சம் அப்பப்போ சொல்லுவாரு மும்பை இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் அம்பையர் ஃபேவர் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு. பட் எனி வாட் எவர் யூ மே சே, திஸ் ஸ்குவாட் லுக்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் ஃபார்மிடபிள். ஸோ தே ஆர் கோயிங் த்ரூ சார். ஒரு பாயிண்ட் அவர் சொன்னார்ல, ஹர்திக் பாண்டியா வந்து எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு. ஆக்சுவலா அவர் கேட்க மாட்டாரு, அதுதான் ப்ராப்ளம். சி தி திங் இஸ், லாஸ்ட் இயர் ஆல்சோ ஆர்சிபி மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னாக்க மஹேலா தேவன் சொல்லி என்ன பண்ணுவாங்க, இவர் ஃப்ரண்ட்ல வருவாரு, திலக் வர்மா அப்புறம் வருவாரு. நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த மேட்ச் இப்போ அவுட் ஆயிடுவாரு அடிச்சு. ஐ திங்க் ஹசில் விட்டு அடிச்சு அவுட் வர நினைக்கிறேன், சம்திங் லைக் தட். ஸோ அது பயங்கர டாக்டிக்கலி ராங். அன்னைக்கு திலக் வர்மா தான் முதல்ல வந்திருக்கணும்,
வந்திருந்தானா அந்த 10 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாரு அவரு. லாஸ்ட் பை 7 runs or 8 runs. அந்த புவி ஒரு செம ஓவர் போடுவாரு 17 and 19 நிக்க வச்சிருவாரு. ஸோ எது சொல்ல வரேன், இட்ஸ் ஆல் யூனோ பேசிக்கலி அவன் உருப்படியா திங்க் பண்ணி ஆடி தானே கரெக்டா உள்ள வந்துருவாரு, உள்ள வந்து அவுட் ஆயிடுவாரு. அது வேற பயங்கர இதுவாகும் அந்த மேட்ச். நீங்க ரீகால் யூ நோ நல்ல கேட்ச் பிடிப்பாங்க. ஃபில் சால்ட்டு அந்த இவங்க எல்லாம் நல்லா ஃபுல் கேட்ச் பிடிப்பாங்க அந்த கேம்ல. எல்லாருமே நல்ல ஹைக் இதெல்லாம். இது சொல்ல வரேன், இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் ஐ திங்க் he has to mellow down slightly when because Rohit Sharma also, if he gives some inputs, it will be very valuable. You have to take it in the right spirit and just implement it if it is possible in the run of play. See, everything happens very very fast, so you have to think what is best. So அது எடுத்துட்டாருன்னா I think these are all the small things, adjustments he needs to make as a captain. Sir, and main thing, Rohit Sharma has a very important role this time சொல்லிருக்காங்க. Not just as an impact player, he will be in the fieldங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க, which is great signs lah obviously. ஆமா, அதுதான். அதனால தான் நான் வந்து ரொம்ப ரேட் பண்றேன். and I think the valued is inputs. Mahela Chairman also, he may make lot of mistakes. உள்ள உட்காந்து அப்படி பண்ணு இப்படி பண்ணுவாரு, ஆக்சுவலா ஒர்க் அவுட் ஆகாது. Rohit Sharma is the man on the job. He knows the pulse of the game actually. So I would rather go with Rohit Sharma's line of thinking if he basically does something on the field. அந்த தோனி அடிப்பாரு 3 6 ஒரு 4, அப்ப எவ்வளவு சிரிப்பாரு. ஃபீல்ட மாத்த சொல்லுவாரு, மாத்தடா பரவாயில்ல நான் போடுறேன் பாரு, அப்ப சிரிப்பாரு. அந்த இது கேப்ஷன் காம்பா பாத்துறீங்களா நீங்க? பயங்கரமா இருக்கும். பானிபூரி கடை அதிகரிச்சிருச்சு, பஜ்ஜி கடையை காணுங்கிற மாதிரி 2021 அப்புறம் 2020 அப்புறம் பல்டன்ஸோட கொஞ்சம் ஆதிக்கமே வந்து இந்த ரீசன்ட் 5 years தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி கொஞ்சமா அப்படியே, அதாவது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் கிரிக்கெட் பார்த்த எஸ்பெஷலி இந்த ஐபிஎல் பீப்புளுக்குலாம் வந்து அந்த ஆதிக்கம் அப்படியே குறைஞ்சிருச்சு. எல்லாம் இதுங்களாம் ஆர்சிபிங்கிறா எங்கடா டே மும்பை இந்தியன்ஸ்டா, ஹெரிட்டேஜ்டா, லெகசிடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வி ஹேவ் அ பாயிண்ட் டு ப்ரூவ், அ ஸ்டேட்மெண்ட் டு ப்ரூவ் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ கம்பேக் வில் பி வெரி ஸ்ட்ராங்னு வில் பிலீவ். ஸோ அப்படியே நம்ம பிளே ஆஃப் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஆர் மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபைங் ஆர் நாட்? யூ சே எஸ் ஆர் யூ சே நோ? சே சார் ப்ளீஸ். Definitely they are qualifying, no doubt. Sham bro? Yes, definitely top 2. என்ன பொறுத்த வரைக்கும் கன் ஸ்குவாடு. ஸோ வேற லெவல்ல தே வில் ஷட் அண்ட் ஸ்டன் தேர் ஹேட்டர்ஸ் திஸ் டைம் அப்படின்னு தோணுது. ஸோ வெயிட்டிங் ஃபார் த சீசன் ஆல்ரெடி. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி பேசியாச்சு. ரெண்டுமே இன் மை ஒப்பீனியன் வெரி குட் டீம்ஸ் டு கம்பீட் திஸ் சீசன். பட் நம்ம எல்லா டீம்ஸோட ப்ரிவியூஸுமே முடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் லாஸ்ட் எபிசோட். இதுக்கப்புறம் வி ஹேவ் லாட் ஆஃப் எபிசோட்ஸ் கம்மிங் அப். டோட்டலா ஃபுல் சீசன் கவர் பண்ண போறோம். ஸோ வி ஆல் 3 வில் பி தேர். நம்ம 3 பேரும் சேர்ந்து ப்ரெடிக்ஷன் கேமும் ஆட போறோம். ஒவ்வொரு மேட்ச் யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு ப்ரிவியூ ஷோல சொல்லி நம்ம T20 வேர்ல்ட் கப் பண்ண மாதிரியே. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து அட் எண்ட் ஆஃப் ஆர் ப்ரிவியூ ஷோஸ் இப்போ 4 டீம் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி சொன்னது நீங்களே வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. பட் இன்கேஸ் நீங்க பார்க்கலன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னோட 4 டீம் நான் சொல்லிடுறேன் ஃபார் பிளே ஆஃப்ஸ். மைனஸ் பஞ்சாப் கிங்ஸ், Kolkata Knight Riders, Delhi Capitals and Mumbai Indians. These are my 4 teams. Sridhar sir, please say your 4 and then we'll go to Shyam bro. Mumbai Indians, Gujarat Titans, Punjab and RCB. These are my picks for this year. At this point of time, this is the one. ஓகே, என்னோடது வந்து 2 சவுத் 2 நார்த் டீமு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அண்ட் பஞ்சாப் இது 2 பேரும் வந்து டாப் 2ல ஃபினிஷ் பண்ணுவான்னு எதிர்பார்க்குறேன். ஃபாலோட் பை ஆர்சிபி அண்ட் லாஸ்ட் சிஎஸ்கே. ஓகே, ஸோ ஷாம் ப்ரோ கொஞ்சம் சேஃபா 3 ஃபேன் பேஸ்டையும் அடி வாங்க கூடாதுன்னு தப்பிச்சாரு. பட் ஓகே, ஹிஸ் ஒப்பீனியன். ஸோ நீங்க வந்து எந்த 4 டீம் பிளே ஆஃப்ஸ் வரும் அப்படின்னு உங்க ஹானஸ்ட் தாட்ஸ் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டிசி ஃபேன்ஸ் இருக்கீங்க, எல்எஸ்டி ஃபேன்ஸ் இருக்கீங்க, ஜிடி ஃபேன்ஸ் இருக்கீங்க, எல்லாரும் உங்க டீமை பேக் பண்ணுங்க. லெட்ஸ் ஃபைட் திஸ் டுகெதர். அண்டில் தென், தேங்க்யூ ஃப்ரம் ஸ்மித்யன், Sridhar sir and Shyam bro. Thank you.